இயர் வந்துடுச்சுனாலே ரெசல்யூஷன் எடுக்கிறது தான் ட்ரெண்டே. ஜிம் போகிறேன், அரியர் கிளியர் பண்ணுறேன்னு ஆரம்பித்து ப்ரமோஷன் வாங்குறது வரைக்கும் ரெசல்யூஷன் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 2024 பொறுத்தவரையில் ஜனவரி தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே ப்ரமோஷனெல்லாம் வேண்டாங்க, நான் வேலையில் இருந்தால் போதுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ். ஏன்னு கேட்குறீங்களா? 2023 சுமார் 1189 பெரும் ஐடி நிறுவனங்கள் 2,62,595 எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணாங்க. அந்த ஷாக் குறையறதுக்குள்ள 2024 ஜனவரியில மட்டும் 32,000 எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆக்செஞ்சர் போன்ற பெரும் நிறுவனங்கள். யூபிஎஸ் நிறுவனம் உலகம் முழுக்க இருக்கிற தன்னோட பிரான்ச்ல 40% எம்ப்ளாயீஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதத்துல 12,000 பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல இருக்க கூகுள் 1000 பேரை ஜனவரியில வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதோட பேபால் 2,500 எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெரும் நிறுவனங்களான யூடியூப், டிக்டாக், டிஸ்கார்ட், ஈபே, பிக்சார் போன்ற நிறுவனங்கள் 5000 பேரையும், டெலிவரி ஆப்பான ஸ்விக்கி 400 பேரையும், ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான பிளிப்கார்ட் 1000 பேரையும், பேடிஎம் 1000 எம்ப்ளாயீஸையும் ஃபயர் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்தியாவோட டாப் 4 ஐடி நிறுவனங்கள்ல ஒன்னான விப்ரோ, நாங்களும் இனி வர வாரங்கள்ல நூற்றுக்கணக்கான மிட் லெவல் எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ண போறோம்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் அமேசான் நிறுவனம், நாங்க எங்க எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணோம், பட் எண்ணிக்கையை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அமேசான் கண்டிப்பா ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெரும் நிறுவனங்க தான் அடுக்கடுக்கா லே ஆஃப் பண்றாங்கன்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் அதே ஸ்டாண்டை கையில எடுத்திருக்காங்க. குறிப்பா ஸ்டார்ட் அப்பான பைஜூஸும் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2023 5000 எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்கி இருந்தாங்க பைஜூஸ். இந்த நிலையில தான் பினான்சியல் கிரைசிஸ்ல சிக்கிக்கிட்ட பைஜூஸ் இன்னும் லே ஆஃப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி பெரிய ஐடி நிறுவனங்கள் தொடங்கி ஸ்டார்ட் அப் வரைக்கும் லே ஆஃப் கான்செப்ட்ல வரிசை கட்டி நிக்கிறதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. என்னதான் நிறுவனத்தை மறுகட்டமைப்பு செய்ய போறோம், காஸ்ட் ரெடியூஸ் பண்ண போறோம்னு சொன்னாலுமே எம்ப்ளாயீஸ் தேவைக்கான டிமாண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. கொரோனா பேண்டமிக்கு பிறகு செய்யப்பட்ட ஓவர் ஹையரிங், பணவீக்கத்தால நிறுவனங்களோட சரிவுன்னு முக்கிய காரணங்கள் இந்த லே ஆஃப் என்னும் கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்துடுச்சு. லே ஆஃப் சரிதான், ஆனா பணியிடங்கள் குறைஞ்சாலும் பணிகள் இருக்கதானே செய்யுது. அதை கையாள இந்த நிறுவனங்கள் கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷன் தான் வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. பெரும் நிறுவனங்களான ஓபன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட், கூகுள் நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பத்துல புதுமைய புகுத்த ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் இந்த துறையில 2000 பணியிடங்களை அறிவிச்சிருக்கு இந்த நிறுவனங்கள். சுருக்கமா, உங்க வேலைய ஏஐ பார்த்துக்கும், ஏஐல அட்வான்ஸ்மெண்ட் கிரியேட் பண்ணதான் நீங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லாம சொல்லி இருக்கு இந்த பெரும் நிறுவனங்களோட ஃபயரிங்.